சீரியல் நடிகை பிரபல பொட்டிக் மேல, அதுவும் நம்ம அத்தான் பொட்டிக் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 3 வீடியோ எக்ஸ்போஸ் பண்ணி சிகப்பு நாடா சேனல்ல நம்ம போட்டிருந்தோம். ஆனா அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பல பேரும் இதற்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு பிடிக்காத அந்த அத்தான் பொட்டிக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, காப்பிரைட்ஸ் கொடுக்கறது ரொம்ப வழக்கமா வச்சிருக்காங்க. இவங்களும் ஒழுங்கா ஷேரிய கொடுக்க மாட்டாங்க. இவங்களை பத்தி சொன்னாலும் ஏதாவது ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதையும் தாண்டி பல எக்ஸ்போஸான விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி வெட்டே தமிழ்ல இருந்து. பொதுவாகவே சேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அளவு கடந்த ஒரு விஷயமா இருக்கு. சேலைகள் அப்படின்னு இருக்கும் போது ஒரு ஹோம்லியான பொண்ணு சேலை இப்படி இருக்கு, நாங்க கட்டும் போது இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ஒரு ஆசை வரதா செய்யும். அதுதான் நம்ம அத்தான் பொட்டிக். ஸோ இவங்க போடுற வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட கலருக்கு பயங்கர எடுப்பா இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கும், ஜாக்கெட்ல நிறைய கிராண்டா போட்டு பார்க்கும்போது நமக்கு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார் மனசுக்குள்ளயும் ஒரு தடவையாவது வந்து தோணிடும். ஆனா இவங்க கிட்ட சாரி வாங்குற பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளில இருந்து பார்க்க சூப்பரா இருக்கு, ஆனா குவாலிட்டி ஒண்ணுமே இல்லை, ஒரு தடவை துவைச்சாவே போயிடும் போல, ஜாக்கெட் பிட்டெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு வருது, இப்படி நான் வந்து சாரிக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன்னா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல மக்கள் சொன்னாங்க. ஆனா பல மக்கள் சொன்னப்ப பல பேரும் இது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அந்த பொட்டிக்ல இருந்து வர வச்ச ஆளு, அதனாலதான் இவங்க வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையா ரிஹானா அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிகை நம்ம அத்தான் பொட்டிக்கை போட்டு வெளுத்திருப்பாங்க. ஆனா நம்ம தனியா எக்ஸ்போஸ் பண்றதுதானே நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலி இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலே என்னவோ மக்கள் வந்து பெரும்பாலும் நம்பிடுறாங்க. ஆஹா, இப்படி வந்து லட்ச லட்சமா வந்து 4 மில்லியன் 5 மில்லியன் இவ்வளவு பெரிய விஷயம், நம்ம ஒன்னே இங்கதான் ஷேரி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அதை தான் நான் போய் செக் பண்றேன், ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஒரு லட்சம் ஃபேக் ஐடி ஃபாலோ பண்ணா ஒரு 10 பேராவது ரியல் ஐடி இருப்பாங்களா, அந்த மாதிரி தான். நான் அவங்க அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இருக்கு, அதுல நான் 2த்தையும் செக் பண்ணி பார்க்குறேன், 2த்துலயுமே வந்து ஃபேக் ஐடி, அதுவும் புதுசா ஃபாலோ பண்ணி நியூவா இருக்கிற அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிருக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியே இருந்து பாக்குற நமக்கு என்ன தோணும், ஓ இவ்வளவு பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, இவங்க கிட்ட வந்து நம்ம சாரி கண்டிப்பா வாங்கி ஆகணும், சூப்பரா இருக்கும், எல்லாரும் நம்புறாங்களா அப்படின்னு தோணும். ஆனா உள்ள போய் பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாத முட்டாள் மாதிரி வந்து நம்ம எல்லாரும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா பர்சனலா அவங்களை தாக்கி வீடியோ போடணும் அப்படின்னு அந்த 3 வீடியோல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து அவங்க மேல பல வன்மங்கள் வச்சிருக்கீங்க, வியூஸ்க்காக பண்றீங்க. அதுதான் கிடையாது. 3 வீடியோக்கள் போட்ட பிறகு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அங்க தொட்டு இங்க தொட்டு நடிகை சீரியல் நடிகையவே இவங்க ஏமாத்தி இருக்கிறாங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு தெரிய வரல. இதையும் தாண்டி பல பேர் இவங்க மேல கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு சில போட்டோக்கள்லாம் வந்து உங்களுக்கு இங்க வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ரிவ்யூ வந்து நம்மளை வந்து போட விட மாட்டாங்க. ஒருவேளை நம்ம வந்து கேஸ் கொடுக்குறோம், உன்னை யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்பதான் அப்பதான் நம்ம கிட்ட பேசவே ஆரம்பிப்பாங்க. அந்த காசு வாங்குற வரைக்கும் நல்லா ஈன்னு பேசுறவங்க, காசு வாங்கினதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, கிழிந்த ஷேரி கொடுத்தாலும் கட்டு, கிளிக்காத ஷேரி கொடுத்தாலும் கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங் பேர்ல, ஹோம்லிகள் அப்படிங்கிற பேர்ல பல பேர் இன்னும் நம்ம சமூகத்துல ஏமாந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.